வணக்கங்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பார்ட்டில ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 2 பார்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். அது பார்க்காத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், அதை பாத்துருங்க. ஓகேவா? சோ நம்ம ஏற்கனவே என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா பிரியாமல் வந்து முடிச்சிட்டோம். இதோட வேர்ல்ட் நியூ முடிச்சிருக்கோம். அப்புறம் டிராஃப்டிங் இப்படி வரையக்கூடிய யாரா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கோம். அதோட அமர்வுகள் வந்து முடிச்சிருக்கோம். நிரந்தர தலைவர்கள், தற்காலிக தலைவர் வந்து முடிச்சிருக்கோம். அப்புறம் வேற என்ன பார்த்தீங்கன்னா அந்த மொத்த உறுப்பினர்கள் வந்து முடிச்சிருக்கோம். அப்புறம் யார் அந்த மிஷன்ஸ், யார் அந்த அமைச்சர் தூதுக்குழு, ஆகஸ்ட் அறிக்கை, அதெல்லாம் என்ன சொல்லிட்டு பார்த்தோம். யார் வந்து கோரிக்கை வச்சாங்க, அதுக்கப்புறம் உலகத்திலேயே முதல் அரசியலமைப்பு நாடு எதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிட்டு அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம எதாவது பார்க்கறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கவனிங்க. ஓகேவா? ஓகேங்க. ஓகே, குடியுரிமைனா ஃபர்ஸ்ட் இந்த குடியுரிமை எங்க இருந்து எடுத்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? குடியுரிமையில சிட்டிசன்ஷிப்ன்ற கான்செப்டை நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல எங்க இருந்து இன்ஸ்பயர் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து. ஓகேவா? இங்கிலாந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு சிட்டிசன்ஷிப்பை எடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம அம்பேத்கர் குழு 60 நாடுக்கு மேற்பட்ட நாடுக்கு வந்து போயிருப்பாங்க. டிராவல் பண்ணி போறப்ப இந்த சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு, நல்லா இருக்கு, அதை எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறப்ப இங்கிலாந்து வந்து எடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல சிட்டிசன்ஷிப் எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ல இருந்து 11 வரைக்கும் வரும். ஓகேவா? 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கும். பகுதி 2ல வந்து வச்சுக்காங்க. பார்ட் 2ல 5ல இருந்து 11 வரைக்கும் வருது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை சொல்லுவாங்க. அது எங்க எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து இருந்து எடுத்தோம். அப்படிங்க. ஓகேவா? இங்கிலாந்து இருந்து எடுத்தோம். ஆக இந்தியா முழுவதும் ஒற்றை குடியுரிமை தான். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க இரட்டை குடியுரிமை, ஒற்றை குடியுரிமைன்னு எழுதிருக்கோம். ஓகேவா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப், டபுள் சிட்டிசன்ஷிப்னு எழுதிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஓகேவா? அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியால 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல, இந்தியா, இங்கிலாந்து, கனடா போன்ற இந்த 3 நாடுகள்ல ஒற்றை குடியுரிமை தான் இருக்கும். என்னது? ஒற்றை குடியுரிமை. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரே ஒண்ணுதான் இருக்கு. இப்போ தமிழ்நாடுக்கு ஒரு குடியுரிமை, தமிழ்நாடுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், கேரளாவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கா? இல்ல. இந்தியா ஃபுல்லாவே என்னதான் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். அதே மாதிரி தான் இங்கிலாந்துல, கனடால இருக்கும். ஆனா அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஓகேவா? இப்ப நியூயார்க்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். வாஷிங்டன்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொன்னு இருக்கும். அதனால தான் இரட்டை குடியுரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான். ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் நாடு முழுக்க. ஓகேவா? நீங்க வந்து தமிழ்நாடு, இந்தியா, நீங்க வந்து தமிழ்நாடு, கேரளா, எந்த ஸ்டேட்டா வேணாலும் இருங்க. ஆனா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? அந்த மாதிரி இது நமக்கு தெரியணும். இப்ப சிட்டிசன் அப்படின்னா வந்து லத்தீன் மொழியில சிவிக்ஸ் அர்த்தம். ஓகேவா? எனது சிட்டிசன் அப்படின்னா லத்தீன் மொழியில நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவிக்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படின்னா நகரத்தில் வாழ்வார்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி இது தெரிஞ்சுக்கணும். குடியுரிமை சட்டம் எப்ப போட்டாங்க அப்படின்னா 1955. ஓகேவா? குடியுரிமை சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்ப போட்டாங்கன்னா 1955 தான் போட்டாங்க. எத்தனை முறை இப்போ திருத்தங்கள் நடந்திருக்கு கேட்டாங்கன்னா 9 முறை இதோட திருத்தங்கள் நடந்திருக்கு. ஓகே, எத்தனை முறை திருத்தங்கள் நடந்திருக்கு, அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 முறை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்ல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் யாருன்னு சொல்லி யார் தான் பண்ண முடியும்னு கேட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்ல மட்டும்தான் சிட்டிசன்ஷிப்ல ஏதாவது நம்ம ஆர்டிகல்ல ஏதாவது கை வைக்கணும், ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா யாருக்கு அந்த உரிமை இருக்கு, யாருக்கு அந்த பவர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நாடாளுமன்றம். ஓகேவா? யாருக்கு தான் இருக்கு? நாடாளுமன்றம் தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அப்ப குடியுரிமையில என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது எங்க இருந்து எடுத்தாங்க? இங்கிலாந்து இருந்து எடுத்தாங்க. பகுதி 2ல 5ல இருந்து 11 வரைக்கும் வரும். இந்தியா முழுக்க ஒரே ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். எப்ப வந்து அந்த சட்டம் போட்டாங்க அப்படின்னா 1955 சொல்லுவாங்க. குடியுரிமை சட்டம் எத்தனை வரை திருத்தப்பட்டிருக்குன்னா 9 வரை திருத்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒற்றை குடியுரிமைக்கான, அதாவது சிங்கிள் சிட்டிசனுக்கான கண்ட்ரிஸ் எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து, இந்தியா, கனடான்னு சொல்லலாம். டபுள் சிட்டிசன்ஷிப் எது கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதாங்க வந்து உங்களுக்கு என்ன வரும்னா குடியுரிமைன்றதா போகுது. ஓகேவா? அந்த மாதிரி எத்தனை விதமா நம்ம பெறலாம், எத்தனை விதமா நம்ம இழக்கலாம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. குடியுரிமையை நம்ம எத்தனை விதமா பெறலாம், எத்தனை விதமா நம்ம இழக்கலாம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து இல்ல பாத்துக்கணும். ஓகேவா? அதுவே கேட்பாங்க எத்தனை விதமா பெறலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 விதமா நம்ம வந்து குடியுரிமையை பெறலாம். எத்தனை விதமா நம்ம இழக்கலாம்னு கேட்டாங்கன்னா நம்ம 3 விதமா வந்து இழக்கலாம். ஓகேவா? இதே ஒரு கொஸ்டின் தான். எப்படிலாம் பெறலாம்னா பிறப்பின் மூலம். ஓகேவா? ஜனவரி 26, 1950, ஜனவரி 26, 1950 அப்புறம் யாரெல்லாம் இந்தியாவில பிறகுறாங்களோ அவங்க டிஃபால்ட்டாவே பை பர்த்தின் மூலமாவே அவங்க என்ன கிடைச்சிடும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமைன்றது கிடைச்சிடும். ஓகேவா? அதான் பிறப்பின் மூலம் கொடுக்குறது. அப்புறம் வம்சாவளின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் வம்சாவளி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஃபாரின்ல பிறந்துட்டீங்க. ஓகேவா? நீங்க வீடியோ பாக்குற நீங்க வந்து ஃபாரின்ல பிறந்துட்டீங்க, வேற ஒரு நாட்டுல, இந்தியாவில இல்லாம வேற ஒரு நாட்டுல பிறந்துட்டீங்க. ஆனா உங்க பேரண்ட்ஸ், முக்கியமா நம்ம அப்பாவோ உங்களோட தந்தையோ வந்து இந்தியாவில பிறந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதான் வந்து வம்சாவளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பதிவின் மூலம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலியமா. ஓகேவா? எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது பதிவின் மூலமா கொடுப்பாங்க. ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமா கொடுத்துருவாங்க. இயல்புரிமைனா ஒண்ணும் இல்லை. இப்போ ஃபாரினர் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு தான் என்னன்னா இயல்புரிமை சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு தான் வந்து இயல்புரிமை சொல்லுவாங்க, நேச்சுரலைசேஷன் சொல்லுவாங்க. பிரதேச இணைப்புனா ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்தியா இருக்கா, இந்தியா வந்து இப்போ கீழே வந்து இலங்கை இருக்குல்ல, இலங்கை கூட ஏதோ ஒன்று பண்ணி சண்டை போட்டு இலங்கை நம்ம இந்தியாவோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இலங்கையில இருக்கக்கூடிய எல்லாருமே சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். அதான் பிரதேச இணைப்பு.
நம்ம நாடு வேற ஒரு நாடு கூட சண்டை போட்டோ இல்லை போரின் மூலமாவோ இன்னொரு நாடை நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே என்ன கிடைச்சிரும், குடியுரிமை கிடைச்சிடும், சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். ஓகேவா? இதுதான் 5 விதமா பெறானது. பிறப்பின் மூலம் கிடைக்கும், வம்சாவளி மூலம் கிடைக்கும், பதவியின் மூலம் கிடைக்கும், இயல்புரிமை மூலமா கிடைக்கும், அப்புறம் பிரதேச இணைப்பு மூலமா கிடைக்கும். ஓகேவா? 5 விதமா நமக்கு கிடைக்கும். எப்படின்னா நம்ம இழப்போம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தானாக துரத்தல். தானாக துரத்தல்னா எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நம்மளே எழுதி கொடுத்தா தானா போயிடும். ஓகேவா? எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தானாவே போயிடும். முடிவுக்கு வருதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப இந்தியா விட்டு நீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வச்சிருக்கீங்க. ஓகேவா? இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டீங்க. இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டாலே உங்களுக்கு தானாவே என்ன ஆயிடும், இது முடிவுக்கு வந்தோம், இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு தானா வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்ப தானாக துரத்துனா நீங்க எழுதி கொடுத்து வேணாம்னு சொல்றது. முடிவுக்கு வருதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வேற ஒரு கண்ட்ரில போய் இன்னொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில வந்து அது வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? என்ன சார் மோசடின்னு போட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்கு பாதகம் விளைக்கிற மாதிரி, இந்தியாவுக்கு பிரச்சனை தர மாதிரியோ இல்லை இந்தியாவுக்கு நீங்க ஏதோ ஒன்று துரோகம் பண்ற மாதிரியோ, இந்தியாவில் மக்களுக்கோ இந்தியாவுக்கு நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, வேற ஒரு நாட்டு கூட கூட்டு சேர்ந்து தீவிரவாத அமைப்பு கூட சேர்ந்து இந்திய நாட்டுக்கும் இந்திய மக்களுக்கோ ஏதோ ஒரு மூலயமா பணம் மூலயமாவோ இல்லை ஏதோ பாமோ ஏதோ ஒன்று நீங்க பண்றீங்க, மோசடி பண்றீங்க அப்படின்னா உங்களோட சிட்டிசன்ஷிப்பை ரத்து பண்ணிடுவாங்க. உங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் கூட்டுருவாங்க. ஓகேவா? 2 வருஷம் ஜெயில் போயிட்டுவாங்க. ஓகேவா? அப்ப எப்படிலாம் நமக்கு வந்து போயிடும் அப்படின்னா தானாக நீங்க எழுதி கொடுக்கறது, இன்னொன்று வந்து நீங்க வேற ஒரு நாட்டோட சிட்டிசன் வாங்கினா அது போயிடுறது, மோசடினா வேற ஒரு நாடு கூடயோ வேற ஒரு அமைப்பு கூடயோ தீவிரவாத அமைப்பு கூடயோ சேர்ந்து இந்தியாவுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் பண ரீதியாகவும் ஏதோ ஒரு விதமாக இந்தியாவுக்கு துரோகம் பண்றீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னா மோசடி வழக்குன்னு சொல்லிட்டு உங்க 2 வருஷம் ஜெயில போட்டு உங்களோட சிட்டிசன்ஷிப்பை பிடுங்கிடுவாங்க. எப்படிதான் கொடுப்பாங்க? பிறப்பின் மூலம், வம்சாவளி, பதவியின் மூலம், அப்புறம் இயல்புரிமை, பிரதேச இணைப்பு. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை விதமா பெறலாம்? 5 விதமா பெறலாம். எத்தனை விதமா இழக்கலாம்? 3 விதமா இழக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி எங்கிருந்து பெறப்பட்டது இன்னொரு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிக்கிறேன். எங்கிருந்து பெறப்பட்டது கேட்டா இங்கிலாந்து பார்ட் 2ல 5லிருந்து 11 வரைக்கும் வந்துற போது இந்தியா முழுவதும் ஒற்றை குடியுரிமை தான். 1955 தான் குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து போட்டாங்க. ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப்க்கு உதாரணம் இங்கிலாந்து, இந்தியா, கனடா. இரட்டை குடியுரிமை கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? அடுத்து என்ன இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? அடிப்படை உரிமை. ஓகே, இப்போ கான்ஸ்டியூஷன் புக் எழுதுறப்ப அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. ஓகேவா? நம்ம நாட்டு மக்களுக்கு அடிப்படையா சில உரிமைகள் கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்னது அது அப்படின்னா பேசுற உரிமை, எழுதுற உரிமை, சிரிக்கிறதுக்கான உரிமை, ஒரு மாநிலத்து இன்னொரு மாநிலத்துக்கான உரிமை. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, சரியா? தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு போறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க இங்க உள்ள வரணும்னா எனக்கு வந்து காசு தானே உள்ள வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? இல்ல. ஓகே, இப்போ விசான்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. விசானா நம்ம நாட்டுல இருந்து வெளியூர் நாட்டுக்கு போறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் விசா சொல்லிட்டு வாங்கல, அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கா? இல்ல. அதுவே நமக்கு என்னன்னா ஒரு உரிமை தான். ஓகேவா? பேசுறதுக்கான சுதந்திரம், நகரத்துக்கான சுதந்திரம் சொல்லிட்டு நிறைய சுதந்திரம் நிறைய வந்து நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் வந்து நீங்க இந்திய நாட்டோட சிட்டிசனா இருக்கீங்க, சிட்டிசன்ஷிப் வாங்கிருக்கீங்க அப்படின்னா நமக்கு நிறைய உரிமைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் நம்ம ஆர்டிகல் கிளாஸ் பேசா இந்த 12ல 35 இருக்கு. எங்க சார் ஆர்டிகல்ஸ் தான் எதுனா நான் ஆர்டிகல்ஸ் தனியா வந்து 1ல இருந்து 51 வரைக்கும், அதாவது 50 ஆர்டிகல்ஸ் தனியா பார்த்துலாம். கான்செப்டா படிச்சுட்டு ஆர்டிகல் தனியா பார்த்துக்கலாம். இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 2 சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அது நான் வந்து நான் வீடியோ கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அடிப்படை உரிமை எங்க இருந்து இன்ஸ்பயர் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. ஓகேவா? அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து எடுத்தாங்க கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க. அதே மாதிரி பிரியாம்பிள் முகப்புரை எங்க இருந்து எடுத்தாங்க? அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க. குடியுரிமை எங்க இருந்து எடுத்தாங்க? இங்கிலாந்துல இருந்து எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு இது எங்க இருந்து எடுத்தாங்க கேட்டாங்கன்னா அமெரிக்கான்னு சொல்லிட்டு சொன்னோம். இது எங்க இருக்கு கேட்டாங்கன்னா பகுதி 3ல 12ல இருந்து 35 வரைக்கும் வந்துடும். ஓகேவா? 1ல இருந்து 4 யூனியன் டெரிட்டரிஸ் சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்து போது 5ல இருந்து 12 நமக்கு குடியுரிமை சிட்டிசன்ஷிப் சொல்லிடுவாங்க. 12ல இருந்து 35 வரைக்கும் நமக்கு அடிப்படை உரிமை. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்துற போது ஸோ பகுதி 3 பார்ட் 3 12 to 35 அப்படின்னு சொல்லிட்டு வந்துற போது இதை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கார்த்தா இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏதாவது அடிப்படை உரிமையை கான்ஸ்டியூஷன் புக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவின் மகாசாசனம், மேக்னா கார்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இது எத்தனை இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 7 இருந்தது. முதல்ல அம்பேத்கர் புக் எழுதுறப்ப எத்தனை இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா முதல்ல 7 இருந்தது அடிப்படை உரிமையில. இப்ப எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 6 தான் இருக்கு. ஓகேவா? இப்ப தற்போது எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 6 தான் இருக்கு. ஒண்ணு வந்து தூக்கிடுவாங்க. ஏன் தூக்கினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அது மாதிரி ஆர்டிகல் 32 இருக்குல்ல, இதுல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 32 அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன்னா 35 வரைக்கும் வருதுல, இதுலதான் ஆர்டிகல் 32 இருக்கு. அடிப்படை உரிமையில தான் 32 இருக்கு. இந்த அடிப்படை உரிமையில ஆர்டிகல் 32 அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாரு. என்னது?
அரசியலமைப்பு புத்தகத்தோட இதயம் மற்றும் ஆன்மா தான் இந்த ஆர்டிகல் 32 அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரே சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அடிப்படை உரிமை இருக்குல்ல, அடிப்படை உரிமையில ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்காம போச்சு, யாரின் மூலியமாவோ ஏதோ ஒரு அமைப்பு மூலியமாவோ யாரோ ஒரு நபர் மூலியமாவோ ஏதோ ஒரு விதத்துல அடிப்படை உரிமை ஒரு நபருக்கு கிடைக்கல, ஒரு சிட்டிசனுக்கு கிடைக்கலன்னா இந்த ஆர்டிகல் 32 தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, அப்படி என்ன சார் ஆர்டிகல் 32 அப்படின்னா, அடிப்படை உரிமைக்கு எதிராக யாராச்சும் உங்களை செயல்பட்டாங்கன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே போகலாம். நீங்க அப்படி போயிட்டு ஒரு கேஸ் போறீங்கன்னா உங்க கேஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க அட்டன் பண்ணணும். இதான் வந்து என்ன சொல்றேன்னா ஆர்டிகல் 32 சொல்றாங்க. ஓகேவா, அடிப்படை உரிமை மீறப்படுது, ஒரு நபருக்கு வந்து அடிப்படை உரிமை வந்து மீறப்படுது அப்படின்னா நம்ம போயிட்டு கேஸ் போடலாம். கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம், உச்ச நீதிமன்றத்துக்கே நம்ம போகலாம். அப்படி போய் நீங்க கேஸ் போறீங்கன்னா உங்க கேஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து அட்டன் பண்ணணும் அப்படின்றத என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 சொல்றாங்க. ஓகேவா, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி, அடிப்படை உரிமைக்கு எதிரான நீதி பேரணைன்னு சொல்லுவாங்க. அப்போ கோர்ட் என்ன பண்ணணும்னா இந்த நபருக்கு ஏன் நடந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிகல் 32. புரியுதா? ஸோ ஆர்டிகல் 32 வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைக்கு எதிராக ஏதாவது நடக்குதுன்னா நம்ம உச்ச நீதிமன்றத்தையோ நீதிமன்றத்தையோ நாடி நம்மளோட இது வந்து உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ நாடி நம்மளோட நியாயத்தை வந்து பெற்றதுக்காக தான் ஆர்டிகல் 32 சொல்றாங்க. ஆரம்பத்துல 7 இருந்தது, இப்ப 6 தான் இருக்கு. இதுதான் இந்தியாவின் மகாசாசனம் சொல்லி சொல்றாங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்க இருந்து எடுத்தாங்க, அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க. பகுதி 3ல 12 35 வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகேவா, இது புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா என்னமெல்லாம் வந்து நீதி பேரணை வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை அப்படி பாத்துக்கோங்க. நீதி பேரணை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எத்தனை விதமா விடுவாங்கன்னு கேட்டாங்கன்னா 5 விதமா விடுவாங்க. ஓகேவா, நீதி பேரணை என்னது, நம்ம அடிப்படை உரிமைக்கு பண்றப்ப அவங்க ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்களா, ஒண்ணு இல்லைங்க, ஒரு டாக்குமெண்ட்ல சீல் போடுவாங்க. ஓகேவா, நீதி பேரணை சொல்லிட்டு சீல் போட்டு அதை வெளியிடுவாங்க. அது பேர் தான் நீதி பேரணை, கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. எத்தனை விதமா விடுவாங்க டைப்ஸ் கேட்பாங்க. 5 விதமா விடுவாங்க. எத்தனை விதமா? சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹை கோர்ட்டும் சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, உயர் நீதிமன்றமும் சரி, எத்தனை விதமா அது விடுவாங்கன்னு கேட்டாங்கன்னா 5 விதமா விடுவாங்க. நீதி பேரணை எத்தனை விதமா விடுவாங்க? 5 விதமா விடுவாங்க. ஓகே, அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உச்ச நீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன், அதாவது சுப்ரீம் கோர்ட் இஸ் கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, சுப்ரீம் கோர்ட் இஸ் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஏன்னா உச்ச நீதிமன்றம் தான் இந்த நாட்டோட உச்சபட்ச அதிகபட்ச சட்டம்னு நம்ம நேர்த்தே படிச்சிருக்கோம். ஓகேவா, அதாவது கான்ஸ்டிடியூஷன் புக் தான் உச்சபட்ச சட்டம்ன்ற மாதிரி அந்த சட்டம் நில குலையுது அப்படின்னா நம்ம காப்பாற்றக்கூடியது இவங்க ஒரு ஆள் தான், சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் நம்ம காப்பாற்றணும். அதனாலதான் அதை அரசியலமைப்பின் பாதுகாவலன், கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து போலாமா? நீதி பேரணை அந்த 5 டைப் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹேபியஸ் கார்பஸ். ஓகே, இது இங்க வந்தா மிஸ் ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4, இது இங்க வரணும், சேர்த்து வரணும், இது 5. ஓகே, 5 விதமா விடுறாங்க. ஃபர்ஸ்ட் தானே ஏபிஎஸ் கார்பஸ். ஏபிஎஸ் கார்பஸ்னா ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபர், இதை நீங்க ஜெய்பி படத்திலேயே பார்த்துருப்போம், அந்த நபர் வந்து காணாம போயிருப்பாங்க. ஒரு நபர் வந்து ஏமாத்துறாங்க, இது ஏதோ பண்றாங்க அப்படின்னா அவங்க கூட்டு வந்து கோர்ட் முன்னாடி நிறுத்தணும். அதான் வந்து ஏபிஎஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சார் கட்டளை இருத்தல் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிச்சிருக்கோம். நாளைக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு கிளியர் ஆயிட்டு உள்ள போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு உள்ள பாஸ் ஆகி ஆஃபீஸர் ஆயிட்டு திடீர்னு அங்க வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி வந்து தம்பி நீங்க வெளியில போங்க, நீங்களாம் வேலையெல்லாம் பார்க்க கூடாது, வெளியில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ரீசனுமே சொல்லல. நீங்க முறையா படிச்சு கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி கட் ஆஃப்ல உள்ள வந்துட்டீங்க. வந்த உங்களை ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் வந்து தம்பி நீ வேலையை விட்டு வெளில போ, நீங்களாம் வேலைக்கு ஆகக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அந்த டைம்ல? அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா கட்டளை உறுத்தல். தனிநபர் ஒருத்தருக்கு அவங்களோட வேலையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த கட்டளை உறுத்தல் நீங்க போய் கேஸ் போட்டீங்க அப்படின்னா கோர்ட்டே வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். கோர்ட்டே வந்து யார் உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணும். அதான் நீதி பேரணைன்னு சொல்லிட்டு அந்த ஜியோ பாஸ் பண்ணி கட்டளை உறுத்தல். யார் நீ சொல்றது நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றது அதான் கட்டளை உறுத்தல்னு சொல்லுவாங்க. தடை உறுத்தல். தடை உறுத்தல்னா ஒண்ணும் கிடையாதுங்க. கீழ் நீதிமன்றம், அதாவது இப்போ மாவட்ட நீதிமன்றம், சின்ன சின்ன குட்டி குட்டி கோர்ட்ஸ் இருக்குல்ல, ஹை கோர்ட்டு கீழே நிறைய கோர்ட் இருக்கும்ல, அந்த கோர்ட் வந்து உச்ச வரம்பை மீறி ஏதாவது வேற ஏதாவது கேசஸ் அதுக்குன்னு சொல்ல ஒரு எல்லை இருக்கும். இப்போ மாவட்ட நீதிமன்றம்னா அது குறிப்பிட்ட விஷயம் மட்டும் தான் சொல்லணும். அதை தாண்டி சொல்லுதுன்னா ஹைகோர்ட், உச்ச நீதிமன்றமோ இல்லை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுன்னா நீ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, சைலண்டா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. என்னது? கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து தடை உறுத்தல். நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தடை உறுத்தல் தான் சொல்லுவாங்க. ஆவண கோட்பு இது வரைக்கும் தான் வரும். ஓகேவா, இதுல கனெக்ட் ஆகும், 2 மிக்ஸ் ஆகி போல. ஓகேவா, ஆவண கேட்பு அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்ப கண்ட்ரோல் பண்ணல, கண்ட்ரோல் பண்ணது இப்ப நான் சொல்றதா தீர்ப்புன்னு சொல்லிட்டு கீழ் நீதிமன்றம் சொன்னதுக்கு
ஆப்போசிட்டா என்ன சொன்னோம்னா கரெக்டா நியாயத்தை வழங்கின மாதிரி உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அவங்க சொன்னது தப்பு, நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆணையிடுவாங்க. அதான் ஆவண கோர்ப்பு. கீழ் நீதிமன்றங்கள் சொல்றது கரெக்ட் இல்லை, இப்ப நான் சொல்றதான் கரெக்ட். அதான் மேல்முறையீடு பண்ணி போவாங்கல்ல. இப்ப ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போவோம், ஏதோ ஒரு கேஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக நம்ம போயிட்டு ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். ஓகே, உச்ச நீதிமன்றம் போயிட்டு ஒரு கேஸ் போட்டோம்னா அப்ப என்ன அர்த்தம், ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பு வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன தீர்ப்பு தான் கரெக்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து ஆவண கோர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு நீதிபதியானை விடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தகுதி முறை வினவுதல். தகுதி முறை வினவுதல்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு அரசு நிலத்தையோ அரசு அலுவலகத்தையோ ஒரு அரசு கவர்மெண்டோட பிளேஸையோ யாருன்னே தெரியாது ஒரு தனி நபர் அதை ஆக்கிரமிக்கிறாங்க, அதை வந்து டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னா இதை வந்து விடுவாங்க. ஓகேவா? தகுதி முறை வினவுதல். ஒரு கவர்மெண்ட் பிளேஸையோ கவர்மெண்டோட ஆபீஸையோ கவர்மெண்ட் சொந்தமான இடத்தையோ யாரோ அபகிடுறாங்க, யாரோ வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ரிலீஸ் பண்றதா என்னது தகுதி முறை வினவுதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? ஸோ நீதிபதியானை எத்தனை விதமா விடுவான்னு கேட்டாங்கன்னா 5 விதமா விடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் 5 தான், ஹை கோர்ட்டும் 5 தான். ஸோ இது நம்ம என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்தை அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அரசியல் அமைப்பின் பாதுகாவலன், கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஹேபியஸ் கார்பஸ், மெண்டாமஸ், ப்ராபிகேஷன், செட்டனஸ், அப்புறம் கோ வார்பனோ அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமா இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதாங்க வந்து அடிப்படை உரிமை. ஸோ 12ல இருந்து 35 ஆர்டிகல் வீடியோல தனியா தரா அதை பார்த்துலாம். இப்ப கான்செப்ட் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 32 என்ன சொல்றாரு அம்பேத்கர், ஆர்டிகல் 32 அரசியலமைப்பை இதய மற்றும் ஆன்மான்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமை மீறப்படும் போது நம்ம நீதிமன்றத்தை நாடி நம்மளோட நியாயத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல 7 இருந்தது, இப்ப 6 தான் இருக்கு. ஆரம்பத்துல எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது? 7 இருந்தது, இப்ப 6 தான் இருக்கு. இதுதான் இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பகுதி 3ல 12-35 வரைக்கும் வரும். இது எங்க எடுத்தாங்க கேட்டாங்கன்னா அமெரிக்கா. ஓகேவா? முகப்புரை பிரியாமல எங்க இருந்து எடுத்துருப்பாங்க, அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. சிட்டிசன்ஷிப் வந்து இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க, இது வந்து அமெரிக்கால இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்படை உரிமை. இன்னும் அடிப்படை உரிமை இன்னும் முடியலையா? சரி, ஓகே, அடிப்படை உரிமை இன்னும் முடியலன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஒண்ணு இல்லைங்க, இப்போ 7 இருந்தது 6ஆ மாறிச்சுன்னு சொன்னாங்க. அடிப்படை உரிமை 7 இருந்தது 6ஆ மாறிச்சுன்னா எப்படி அது 6ஆ மாறிச்சுன்னா இந்த கதை தான். ஓகே, ஒன்றும் கிடையாது. விதி 31 ஆர்டிகல் 31 என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது ரிமூவ் பண்ணிட்டு அதை எங்க சேர்த்துருவாங்க அப்படின்னா பகுதி 12ல 307 சேர்த்துருவாங்க. இந்த மாதிரி ஏன்னு போட்டாங்கன்னா அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி கேபிட்டல் ABCD மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்னன்னு பார்த்தோம், 12ல இருந்து 35 பார்த்தோமா? ஸோ அது நடுவில் தானே வந்து 31. அது என்னன்னா சொத்துரிமை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சொத்துரிமை வந்து என்னோட அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைனா என்ன அர்த்தம், நமக்கு பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் கேஸ் போடலாம். கரெக்டா? அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க, திட்டம் போடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த நிலம் வந்து தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்குன்னா இது என்னோட அடிப்படை உரிமை, அரசு வந்து அவங்க வந்து தப்பு பண்ணி அந்த இடத்துல வந்து எங்கிட்ட எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு நிறைய கேஸ் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து ஒரு நார்மல் லீகல் ரைட்ஸா மாத்திருப்பாங்க, ஒரு அடிப்படை இல்லாம சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க. ஓகேவா? சாதாரண சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க, அடிப்படை உரிமை கிடையாது, சாதாரண சட்ட உரிமையா மாத்தி 300A பகுதி 12ல 307 கொண்டு போய் அந்த சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடிப்படை உரிமையில இருந்து அது என்ன பண்ணிட்டாங்க, சாதாரண ஒரு சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. அது இப்ப எங்க இருக்கு, பகுதி 12ல 307 இருக்கு. இது முன்னாடி எங்க இருந்துச்சு, பகுதி 3ல 31 இருந்துச்சு. ஓகேவா? அது என்ன சட்ட திருத்தம், எந்த வருஷம் கேட்டாங்க அப்படின்னா 44வது சட்ட திருத்தம் 1978. 1978. ஓகேவா? 4+4 8 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இது லேண்டு தானே, லேண்டுனா ஸ்கொயர். ஸோ 4 4 பக்கமும் இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 1 2 3 4. அப்ப சொத்து உரிமைனா சொத்துனா ஒரு பிளேஸ் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் தானே சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர்னா 4. ஸோ 4 + 4 8 அப்படின்னு சொல்லிட்டு 44 சட்ட திருத்தம் 1978 அப்படின்ற சட்ட திருத்தத்துல 31 சொத்து உரிமையை 31 இருக்கிற அந்த ஆர்டிகல் 31 என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டிகல் 31 தூக்கி பகுதி 12 307 தூக்கி போட்டாங்க. ஓகேவா? ஸோ சொத்துரிமை அடிப்படை உரிமை இல்லை, அது ஒரு சாதாரண உரிமை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி எப்போ வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து ரத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்ல நம்ம அடிப்படை உரிமை வந்து மக்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அது எப்போ வந்து நிறுத்தப்படும், எப்போ வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஓகேவா? என்னது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து போடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நேஷனல் எமர்ஜென்சி, ஒன்று நாட்டுக்குள்ளேயே என்ன பிரச்சனை நடக்கும், இல்ல வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்து பிரச்சனை பண்ணும், அந்த டைம்ல எனக்கு வந்து அடிப்படை உரிமை இருக்கு, எனக்கு பேச்சுரிமை இருக்கு, எனக்கு சுதந்திரம் இருக்கு, நீங்க யாரும் என்ன வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. அதனாலதான் அடிப்படை உரிமை வந்து ரத்து பண்ணுவாங்க. எப்ப அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி. ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கிறப்ப நமக்கு என்ன பண்ணோம்னா அடிப்படை உரிமைகள் ரத்தாகும். முக்கியமா ஆர்டிகல் 19 வந்து தானாவே கேன்சல் ஆகிடும், யாரும் கேன்சல் பண்ண அவசியமே கிடையாது.
ஆர்டிகல் 19 தானாவே கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், மிச்சம் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் வேணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவோம்னா கேன்சல் பண்ணிடுவார். ஓகே, கொஸ்டின்ல கேட்பாங்க எப்போது அடிப்படை உரிமைகள் ரத்தாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 352 குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது அடிப்படை உரிமைகள் தானாக ரத்தாகும். முக்கியமா 19 தானாக ரத்தாயிடும். மற்ற ஆர்டிகல்ஸ் அப்படின்னா மற்ற ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, அது வந்து குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அதுவும் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரத்தாயிடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து அடிப்படை உரிமை, ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 41 சட்ட திருத்தத்துல சொத்துரிமை 31 தூக்கி 300 போட்டாங்க, 300 போட்டாங்க. அடிப்படை உரிமை கிடையாது, சாதாரண சட்ட உரிமை மாத்திட்டாங்க. அது மாதிரி அடிப்படை உரிமை எப்ப ரத்தாகும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி, நேஷனல் எமர்ஜென்சி அப்ப அது ரத்தாயிடும். ஓகேவா? ஸோ 10 போலாமா? ஓகே, அடுத்தது டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எங்க எடுக்கப்படுதுன்னு கேட்டோம்னா அயர்லாந்துங்க. ஓகேவா? எங்க எடுத்தாங்க இதை? அயர்லாந்துன்ற இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது எங்க ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 4ல 36ல இருந்து 51 வரைக்கும். ஓகேவா? 35 முடிஞ்சதுல. ஸோ 36ல இருந்து நமக்கு 51 வரைக்கும் என்னன்னா டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் போனதுல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அடிப்படை உரிமை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கைது பண்ணுவாங்க, தண்டனைக்கு உட்பட்டது. ஓகேவா? தண்டனைக்கு உட்பட்டது. அதே பிரியாம்பிள் முகப்புரியில் இருக்கிற விஷயத்தை நீங்க ஏதாவது நீங்க மீறீங்க, வயலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்டிக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி டிபிஎஸ்பின்ற ஒரு விஷயத்துல அரசாங்கம் இது வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை தானே, இது வந்து அரசாங்கம் பண்ணல அப்படின்னா இதுக்குமே தண்டனை கிடையாது. அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா நீதிமன்றம் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஓகேவா? யாருமே வந்து நீங்க பண்ணிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா பண்ண மாட்டாங்க. அப்ப இது எது சார் வச்சிருக்காங்க அப்படின்னா நாட்டு நிர்வாகம் செய்ய ரொம்ப அவசியமா இருக்குன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் உள்ள யோசிச்சு வச்சிருக்காங்க. ஆனாதான் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற அம்பேத்கர்? அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் சொல்றாரு. அதாவது நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப டிபிஎஸ் என்னது, எங்க இருந்து எடுத்தாங்க? அயர்லாந்து இருந்து எடுக்கிறாங்க. எத்தனை எங்க ஓடுது அப்படின்னா ஆர்டிகல் 36ல இருந்து 51 இருக்கும் போது பார்ட் 4ல வந்து இது வச்சிருக்காங்க. இது அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. இதை வந்து கண்டிப்பா கட்டாயமா பண்ணிதான் ஆகணும். ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ மாநில அரசோ இல்ல மத்திய அரசோ இதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னா அதுக்கு நீதிமன்றம் வந்து வலுக்கட்டாயம் போடாது. கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு கிடையாது. ஆனா இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்பயும் ஒரு சில திட்டங்கள் வந்து அவன் சொன்ன இருக்கிற விஷயத்த டிபிஎஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு தான் வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், செஞ்சுட்டு தான் வராங்க. ஆனா அது கட்டாயம் கிடையாது. கொஸ்டின் கேட்கிறப்ப அது கட்டாயமா பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க. கட்டாயமா பண்ணக்கூடாது. அதாவது கட்டாயமா பண்ணிதான் ஆகணும் அவசியம் கிடையாது. சமூக நலன் மக்களுக்கு தருவது. ஓகேவா? நல்ல ஒரு மக்களுக்கான ஒரு விஷயம், நல்ல திட்டங்கள் மூலியமா மக்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அப்ப டிபிஎஸ்பின்னானது அயர்லாந்து எடுக்கப்பட்டது. பகுதி 36-51 வரைக்கும் அரசியலமைப்பின் புதுமையான சிற்பம். நீதிமன்றம் வலுக்கட்டாயம் பண்ண முடியாது. நாட்டை நிர்வாகம் பண்றதுக்காக எடுத்தது. சமூக நலன் மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக பண்ண விஷயம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் சொல்றது இதை பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே. இப்ப டிபிஎஸ்பி ஒரு விஷயத்த சட்டத்திட்டம் பண்ணி அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா மாத்திருப்பாங்க, அடிப்படை உரிமையா மாத்திருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லா கவனிச்சுவாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002. 86வது சட்ட திருத்தம் 2002ல விதி 45 ஆர்டிகல் 45 என்ன பண்றாங்கன்னா அது ஆர்டிகல் 21A மாத்திருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ஏன் வந்து ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க சொன்னா, அதாவது ஆர்டிகல் 45 டிபிஎஸ்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தூக்கி எங்க மாத்திட்டாங்க அப்படின்னா அடிப்படை உரிமை எல்லாம் மாத்திட்டாங்க. அதுனா 21A ஒரு ஆர்டிகல்குள்ள வச்சுட்டாங்க. நமக்கு அடிப்படை உரிமை என்ன வரும்? 12ல இருந்து 35 ஒரு அடிப்படை உரிமை. பகுதி 3ல வந்து வரும்ல நமக்கு. பகுதி 3ல 12ல இருந்து 35ல 21A அதுக்குள்ளதானே வரும், இதுக்குள்ளதானே வருது. அதனால 21Aல என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டிகல் 45 21A மாத்துறாங்க. என்னதான் சார் மாத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடக்க கல்வி இருக்குல்ல, தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையா மாத்திட்டாங்க. ஒரு சாதாரண உரிமையா இல்லாம அது ஒரு அடிப்படை உரிமை. சின்ன குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்க வேணும், அது ஒரு அடிப்படையான விஷயம், அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வந்து மாத்திட்டாங்க. புரியுதா? சோ தொடக்க கல்வி கொடுக்க வேண்டியதை அடிப்படை உரிமையாக மாத்திர ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 21A. எந்த அமெண்ட்மெண்ட், எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002. அடிச்சாம்பாரு 6 அப்படின்ற மாதிரி 86 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில அரசு என்ன பண்ணும் அப்படின்னா மாநில அரசு 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ மழலையர் கல்வி தர வேண்டும். அதாவது எஜுகேஷன் கொடுக்கணும். 6 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாநில அரசு, அதாவது ஒரு ஸ்டேட் என்ன இருக்குன்னா அந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பா கல்வி கொடுக்கணும், அதாவது எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. ஓகேவா? அதான் சொல்லிக்கோங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஓகேவா? ECCE அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? ஸோ 86வது சட்ட திருத்தம் 2002ல என்ன பண்ணிருக்காங்க,
ஆர்டிகல் 45 தூக்கி அடிப்படை உரிமை, ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா மாத்திருக்காங்க. இங்க 21(a) என்னது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாநில அரசு 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது நம்ம என்னன்னா அடிப்படை கடமைகள் வந்திருக்கா. ஓகே, அடிப்படை கடமைகள். இப்ப எப்படி இந்திய நாடு வந்து நமக்கு அடிப்படை உரிமை கொடுக்குது. நம்ம இந்திய பீப்புளா தான் இவங்க வந்து உரிமை வேணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம மக்களாகிய நம்ம இந்தியாவுக்கு என்ன பண்றோம், இந்தியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கடமையா கொடுத்துருக்காங்க. அது என்னது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு சிட்டிசனும் இந்தியாவுக்கு வந்து சில கடமைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எத்தனை கடமை வந்துச்சுன்னா முதல்ல 10 இருந்தது, இப்ப 11 மாத்திருப்பாங்க. ஓகே, முதல்ல 10 இருந்து இப்ப 11 மாத்திருக்காங்க. ஓகே, மொத்தம் 11 கடமைகள். முதல்ல 10 இருந்துச்சு, இப்போ ஒண்ணு சேர்த்துட்டு மொத்தம் 11 கடமைகள் இருக்கு. ஓகே, எத்தனை கடமைகள் இருக்குன்னு கேட்பாங்க. 11 கடமைகள் இருக்கு. சார் எங்கிருந்து சார் எடுத்தாங்க, இது எங்கிருந்து எக்ஸ்பயர் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா சோவியத் யூனியன். ஓகேவா? ரஷ்யா சோவியத் யூனியன்ல இருந்து தான் இந்த அடிப்படை கடமைன்ற விஷயத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதை வந்து ஒருத்தங்க அமெண்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது இந்த கடமை இருக்குல்ல, இது வந்து பகுதி 4A. இது மொத்தமே அமெண்ட்மெண்ட் தான், ஒண்ணு கிடையாது. இந்த விஷயத்த புதுசா சேர்த்தது. இந்த 11 கடமை இருக்குல்லங்க, இந்த 11 கடையுமே புதுசா தான் சேர்த்தாங்க. இது மொத்தமே அமெண்ட்மெண்ட் தான். ஓகே, என்ன அமெண்ட்மெண்ட்னா 42 சட்டத்திட்டம் 1976. இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதான் சொல்லுவாங்க, 42 சட்டத்திட்டம் 1976 மினி கான்ஸ்டியூஷன். ஓகேவா? குறு அரசியலமைப்பு அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஷயத்த நம்ம பண்ணியிருப்பாங்க, அதுல முக்கியமான விஷயம் இது. ஓகேவா? அடிப்படை கடமைன்ற இந்த ஒரு பகுதியை பார்ட் 4A, நம்ம பார்ட் 4 என்ன பார்த்தோம், டிபிஎஸ்பின்னு பார்த்தோமா, அதுல ஏன்ற சேர்த்துட்டு அதுக்குள்ள இந்த 11 விஷயத்த சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? 11 விஷயத்த சேர்த்திருப்பாங்க, 11 கடமையை சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? அது எத்தனை சட்டத்திட்டம், 42 சட்டத்திட்டம் 1976. ஓகேவா? 51A 51A ஸ்மால் பின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். அதுலதான் வந்து 51AK வந்து மாத்திருப்பாங்க. என்ன சார் அப்படின்னா 10+1 நினைச்சா அந்த 1 என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா 86 சட்டத்துக்கு என்ன பார்த்தோம், அடிச்சாம்பார் 6 பார்த்தோமா, என்ன பண்ணாங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 45 21A மாத்தினாங்களா, அதே மாதிரிதான் இங்கேயும் கல்வி தான். 86 சட்டத்திட்டம் 2002 என்ன பண்றாங்க அப்படின்னா 51AK. ஓகேவா? 51A இருக்கா, இதுல வந்து ஸ்மால் பின்னா ஆர்டிகல் கிளாஸ் பார்ப்போம். அதுல கே. ஓகே, அதுல கேன்ற ஆர்டிகல் என்ன பண்றாங்க அப்படின்னா பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கல்வி தர வேண்டும். அங்க என்ன பார்த்தோம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு, அதாவது 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு பார்த்தோமா. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பெற்றோரோட கடமை. இது கடமை தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெற்றோரோட கடமை என்ன அப்படின்னா பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கல்வி தர வேண்டும். நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குன்னா உங்களோட கடமை என்னது, ஒரு சிட்டிசனா, இந்திய குடிமகனா உங்களோட கடமை என்னன்னா நீங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த சட்டத்திட்டத்துல பண்ணியிருக்காங்க, 86 சட்டத்திட்டம் 2002. இதுதான் 11வது லாஸ்ட் கடமை. ஏற்கனவே 10 இருந்து அதை 11 பண்ணியிருக்காங்க. இது மொத்தமே யார் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார். 42 சட்டத்திட்டம் 1976. ஓகேவா? ஸோ இது பகுதி 4A 51A சொல்லுவாங்க. இது வந்து யார் பரிந்துரைச்சுன்னு கேட்பாங்க. ஓகேவா? இதை வந்து யாரு பரிந்துரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சர்தார் ஸ்வராங் சிங். ஓகேவா? சர்தார் ஸ்வராங் சிங் தான் இது வந்து பரிந்துரை செஞ்சிருப்பார். அவர் வந்து ஒரு சில விஷயம் கொடுத்துருப்பாங்க, அது தேவையெல்லாம் கட் பண்ணி மாத்தி கீத்தி அதெல்லாம் கடைசியா 10 வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க இந்திரா காந்தி அம்மையார். ஓகேவா? ஸோ அப்போ அடிப்படை கடமை எங்க இருந்து எடுத்தாங்க கேட்டாங்கன்னா ரஷ்யால இருந்து எடுத்தாங்க, சோவியத் யூனியன். எங்க இருந்து எடுத்தாங்க, ரஷ்யா சோவியத் யூனியன். இது மொத்தமே அமெண்ட் பண்ணது 42 சட்டத்திட்டம் 1976 இந்திரா காந்தி அம்மையார். எத்தனை எது வரைக்கும் ஓடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி 4A 51A ஸ்மால் பி வரைக்கும் ஓடும். அதுல 51AK அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கல்வி தர வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அது 86 சட்டத்திட்டம் 2002 அப்படின்னு சொல்ல போறோம். எத்தனை கடமைகள் கேட்டாங்கன்னா 11 கடமைகள் இருக்கு. இது யார் வந்து பரிந்துரைச்சு கேட்டாங்கன்னா சர்தார் ஸ்வராங் சிங். ஓகேவா? இதானது அடிப்படை கடமை. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் போலாமா? சோ நெக்ஸ்ட் கவனிங்க, மத்திய மாநில உறவுகள். அதாவது மத்திய மாநில உறவுகள் பத்தி கொடுத்திருக்காங்க. சென்ட்ரலுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அவங்க 2 பேரும் அவங்களோட பவர்ஸ் எப்படி பிரிச்சுறாங்க, அவங்களோட அதிகாரத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, எப்படி அந்த நிதி பகிர்வு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறோம்ல, தமிழ்நாட்டுல வந்து மெட்ரோவுக்கு வந்து பணம் கொடுக்கல, நிவாரண நிதிக்கு வந்து இவ்வளவு பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாங்களா. அப்ப மத்திய மாநில உறவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் கொடுத்துருக்காங்க 10th புக்ல. இது எங்க பேசிருக்காங்க கான்ஸ்டியூஷன் கேட்டாங்கன்னா 7th ஷெட்யூல் 7வது அட்டவணையில இருக்கு. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மத்திய மாநில உறவுகள் எதுல இருக்குன்னு கேட்டாங்கன்னா 7வது அட்டவணையில இருக்கு. ஓகே, இதே ஒரு கொஸ்டின் தான். மத்திய மாநில உறவுகள் எங்க கான்ஸ்டியூஷன் புக்ல எங்க இருக்கு கேட்டாங்கன்னா 7வது அட்டவணை 7th ஷெட்யூல்ல இருக்கு.
நாடாளுமன்றம் இருக்குல்ல, பார்லிமெண்ட், ஓகேவா, பார்லிமெண்ட்டுக்கு தான் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு. இப்ப பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அந்த சட்டம் ஸ்டேட் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்தும். ஓகேவா, அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. அவங்க ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அது இந்தியா முழுக்க பரவும். அவங்க சொல்றதுதான் சட்டமா இருக்கும். ஓகேவா, நான் தமிழ்நாடு ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் கேரளா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா, அப்ப நாடாளுமன்றத்துக்கு போடக்கூடிய சட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்தும். இது கேட்பாங்க கொஸ்டின். ஓகேவா, நாடாளுமன்றம் போடக்கூடிய சட்டங்கள் எங்கெங்கெல்லாம் போகும், யூனியன் பிரதேசத்துக்கு வருமா வராதா, அவங்க அதை கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நாடாளுமன்றம் போடக்கூடிய சட்டம் நாடு முழுக்க இந்தியா முழுக்க அது ஃபாலோ ஆகும். எல்லா மாநிலங்களும் எல்லா யூனியன் பிரதேசமும் அது பொருந்தும். ஓகேவா, அந்த மாதிரி அந்தந்த மாநிலத்துக்கு தேவையானது அந்தந்த மாநில சட்டமன்றமும் போடும். ஓகேவா, அந்தந்த மாநிலத்துக்கு போடக்கூடிய அந்தந்த மாநிலத்துக்கு போடணும். அதுவுமே கணக்கு தான். ஓகேவா, நாடாளுமன்றம் போடுறது இந்தியா ஃபுல்லா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் போடுறோம்னா அது தமிழ்நாடுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். புரியுது? இப்ப கேரளாவில் ஒரு சட்டம் போடுறோம்னா அது கேரளாவுல மட்டும்தான் இருக்கும். ஆனா அதே நாடாளுமன்றத்துக்கு போடுறது இந்தியா ஃபுல்லா இருக்கணும், எல்லா யூனியன் பிரதேசமும் அதை கேட்கணும். அதான் அதுக்கான அர்த்தம். ஓகேவா, 7வது அட்டவணை. ஸோ நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. அந்த மாதிரி இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், இதைதான் நம்ம நீட் இதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். என்னது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்லுவாங்க. இந்த நீட் விவகாரம் எல்லாம் இருக்குல்ல, இந்த நீட் விவகாரம் இருக்குல்ல, நீட் பிரச்சனைகள் அதெல்லாமே இதை வச்சுதான் சொல்லுவாங்க. ஓகேவா, மத்திய பட்டியல்ல ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆரம்பத்துல எழுதுறப்ப எத்தனை இருந்துச்சு அப்படிங்கிறதா மத்திய பட்டியல்ல, அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. மத்திய பட்டியல் எத்தனை இருந்துச்சுன்னா 97 இருந்துச்சு. ஓகேவா, அந்த மாதிரி இதுவும் கேட்பாங்க. மத்திய பட்டியல்ல ஏதாவது ஒண்ணு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அது யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நடுவண் அரசு. ஓகேவா, மத்திய அரசு தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை யார் ஏன்னா சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது மாநில அரசு தான் இது பண்ண முடியும். ஆனா பொதுப்பட்டியல் இருக்கிறத 2 பேராலுமே பண்ண முடியும். எனது பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய விஷயத்த மத்திய அரசும் பண்ணலாம், மாநில அரசும் பண்ணலாம். ஓகேவா, ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, என்னதான் மாநில அரசு கையில இருந்தாலும் இறுதி பண்றது யாருன்னா மத்திய அரசு தான். ஓகேவா, இல்ல 2 பேருமே பவர் இருக்குப்பா. ஓகே, பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய விஷயத்த அமெண்ட்மெண்ட்டோ எல்லாம் மாத்தத்துக்கோ யாருக்குன்னா 2 பேருக்குமே பவர் இருக்கு. மத்திய அரசுக்கு பவர் இருக்கு, மாநில அரசுக்கும் பவர் இருக்கு. ஆனா கடைசியா யார் சொல்றதா கேட்கணும் அப்படின்னா மாநில அரசு சொல்றதா கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல, அம்பேத்கர் எழுதியிருக்காரு. ஓகேவா, அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல 2 பேருக்குமே பவர் இருக்கு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு. ஆனா மாநில அரசை விட மத்திய அரசு கொஞ்சம் கூடுதல் பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஸ்டார்டிங் எவ்வளவு இருந்ததுன்னா 97 இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்குன்னா 100 இருக்கு. ஓகேவா, 3 கோடி இருக்கு. அதே இதுல எவ்வளவு இருக்குன்னா 66 இருந்திருக்கு. இப்போ மாநில பட்டியல் எவ்வளவு இருக்கு, 61 தான் இருக்கு. ஓகேவா, ஸ்டேட் லிஸ்ட். அப்ப அந்த 5 எங்க போச்சு, அந்த 5 தூக்கி இங்க போட்டாங்க. புரிஞ்சா? சோ கன்கரண்ட் லிஸ்ட் 47 இருந்தது, இப்ப அதை 52 மாத்திட்டாங்க. இந்த கவுண்ட்டுமே கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, சோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் ஆரம்பத்தில் 97, 66, 47 இருந்தது. இப்ப எவ்வளவு இருக்கு 2025 அப்படின்னு கேட்டாங்கன்னா 100, 61, 52. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. இங்க 3 கூடுது, இங்க 5 போச்சு, இங்க 5 இன்க்ரீஸ் ஆச்சுட்டு இது எந்த சட்டத்துல பண்ணாங்க, யார் இது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வேற யாருமே இல்ல, நம்ம மினி கான்ஸ்டியூஷன் 42 சட்டத்திட்டம் 1976. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, மறந்துடவே மறந்துடாதீங்க. ஓகேவா, 42 சட்டத்திட்டம் 1976 மினி கான்ஸ்டியூஷன். ஓகேவா, குறு அரசியலமைப்பு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான் இதையுமே அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ன்றது மறைமுகமா மத்திய அரசு தான் பவர் அதிகமா இருக்கு. இதுல 47 தானே இருக்கு, இதுல 66 இருக்குல்ல, அதை தூக்கி இங்க போட்டு விட்டாங்க அப்படின்னா இதுல 5 கம்மி பண்ணி அதை இதுல போட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த 5 விஷயம் மத்திய அரசு இன்டைரக்டா அவங்க அந்த பவர் போகுது. ஓகே, 2 பேரும் பண்ணலனாலும் 2 பேரும் பவர் இருந்தாலும் இன்டைரக்டா அவங்களுக்கு தானே கொஞ்சம் பவர் அதிகமா போகுது. நமக்கு 5 விஷயம் மைனஸ் தானே இருக்கு. 61 விஷயம் தான் நம்மளால பண்ண முடியும், ஒரு மாநில அரசால பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு தமிழ்நாடோ, கேரளாவோ, கர்நாடகாவோ ஒரு விஷயம் பண்ணணும்னா அந்த 61 விஷயத்தை அவங்களால பண்ண முடியும், சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இந்த 100 விஷயத்தையும் மத்திய அரசுக்கு தான் கண்ட்ரோல், இந்த 52 விஷயமும் மத்திய அரசுக்கு தான் கண்ட்ரோல் இருக்கும். புரியுதா? ஸோ மத்திய மாநில உறவுல இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதுதான் மத்திய மாநில உறவு தானே. அதுலயே பகுதி 12ல நிதி பகிர்வு. ஓகேவா, பணத்தை பத்தி பேசியிருப்பாங்க, நிதி பகிர்வு பணத்தை பத்தி பேசியிருக்காங்க. பகுதி 12ல 268 இருந்து 299
263 268 இருந்து 293 இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் 300A சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு. சொத்துனானது பணம் தானே, ஸோ அது கிட்டக்க இருப்பார், அது கிட்ட ஒட்டி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நிதி பகிர்வுல பகுதி 12 தானே தெரிச்சு, பகுதி 12 தானே 300A வச்சிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு 268 இருந்து 293 வரைக்கும் மத்திய மாநில உறவுகளோட நிதி பகிர்வு, மத்திய மாநில உறவுகளோட நிதி பகிர்வு, அதாவது காசு, எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட விஷயத்த இந்த ஆர்டிகல்குள்ள இருந்து இந்த ஆர்டிகல்குள்ள பேசியிருக்காங்க. எதுல இருக்கு? பகுதி 12. பகுதி 12 தான் நமக்கு 300Aவுமே இருக்கு, சொத்துரிமையும் வந்து வச்சிருக்காங்க. இதை வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருவோம், சென்ட்ரல் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப் பற்றியும் வரி விதிக்கும் அதிகாரம், எது எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடணும், எதுக்கெல்லாம் சிஜிஎஸ்டி சொல்லுவாங்க. அதாவது ஜிஎஸ்டி நம்ம சொல்லுவோம்ல, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அதாவது சிஜிஎஸ்டி அந்த மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி எது எதுக்கெல்லாம் வரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து பேசியிருப்பாங்க. அதுவுமே வந்து குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க நல்லா கொஞ்சிக்கோங்க. விதி 280 இருக்குல்ல, விதி 280 ஆர்டிகல் 280 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 280 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட் இருக்கார்ல, குடியரசுத் தலைவர், அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதிக்குழு போடுவார். ஓகேவா? ஒரு பினான்ஸ் கமிஷன் போடுவாங்க. அந்த பினான்ஸ் கமிஷன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 280 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழு போடுறாரு, ஒரு பினான்ஸ் கமிஷன் போடுறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் உட்காந்து இந்தியாவோட வருமானம் எவ்வளவு வருது, இந்தியாவோட செலவினம் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி, எல்லாத்தையும் யோசிச்சு எந்த மாநிலத்துக்கு எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு நிதி பகிரணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது யாரு? இந்த நிதிக்குழு தான். அதை போடுறது யாரு? பிரசிடென்ட். அந்த பிரசிடென்ட்டுக்கு அந்த பவரை கொடுத்தது யாரு? ஆர்டிகல் 280. ஆர்டிகல் 280 இது இருக்கு. ஓகேவா? நிதி பகிர்வுக்கு பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு நிதிக்குழு போடுறாரு. அந்த நிதிக்குழு என்ன பண்ணுது? ஆராய்ச்சி எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி பகிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க கரெக்டா அப்படின்னா, மத்திய அரசு நிதி, அதாவது வரி வந்து போடுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசு வரி விதிப்பாங்க. மத்திய அரசு தான் வரி விதிக்கும், வரி வசூலும் செய்யும். வரி அவங்களே போட்டு வரி வசூலும் செஞ்சு வந்த வரிய எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. புரியுதா? அதான் மத்திய அரசு வரி விதித்து வரி வசூல் செய்து மாநில அரசுக்கு பிரித்து கொடுக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியமா அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, வேற என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதுக்கான 2 குழுக்கள் போட்டிருப்பாங்க. ஓகேவா? 2 கமிட்டிஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கமிட்டி. 1983 1983ல சர்க்காரியா குழு வந்து போடுவாங்க. இது யார் போட்டிருப்பாங்கன்னா, மத்திய அரசு தான் போட்டுருக்கோம், இந்திரா காந்தி அம்மையா தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? சர்க்காரியா குழு வெரி வெரி இம்பார்ட்டன்டான குழுங்க. சர்க்காரியா குழு எதை பற்றின்னு கேட்டாங்கன்னா, மத்திய மாநில உறவுகள் பற்றி, அதை பத்தி ஆராய்றதுக்காக, அதை பத்தி சர்ச் பண்றதுக்காக போட்ட குழு தான் அது சர்க்காரியா குழு. யார் போட்டதுன்னு கேட்டாங்கன்னா, மத்திய அரசு, இந்திரா காந்தி அம்மையா தான் அந்த டைம்ல பிஎம்ஆ இருந்திருப்பாங்க. ஓகேவா? பிரதமரா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே ஒன்று போட்டிருக்கு. 1969 1969 யார் வந்து நமக்கு சிஎம்ஆ இருந்திருப்பாங்க அப்படின்னா, நமக்கு அறிஞர் அண்ணா வந்திருப்பாரு. அப்பதான் இறந்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த டைம்ல தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? 1969. ஓகே, அறிஞர் அண்ணா வந்து இறந்த வருஷம். ராஜமன்னார் குழு, நான் குழு, ராஜமன்னார் குழுன்ற ஒரு குழு போட்டிருக்காங்க, தமிழக அரசு போட்டிருக்கு. ஓகேவா? அப்ப மத்திய மாநில உறவுகளுக்காக போடப்பட்ட கமிட்டிஸ், குழுக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 2 குழுக்கள் போட்டிருக்காங்க. ஒன்னு சர்க்காரியா குழு, மத்திய அரசு போட்டது 1983. 2வது ராஜமன்னார் குழு 1969. ஓகேவா? ஸோ ஏழைகளுக்கு பகுதி 12ல 268 இருந்து 293 வரைக்கும் ஓடுது. அதுல முக்கியமா 280 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 280 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழு போட்டு அந்த நிதிக்குழு தான் எல்லாத்தையும் செக் பண்ணி எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி பகிரணும் அப்படின்ற விஷயத்த வந்து பேசுது. இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கு, அதாவது மத்திய மாநில உறவுகளுக்குள்ள இது வந்து இருக்கு. ஓகேவா? வேற என்ன பார்க்கணும்? அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து அலுவலக மொழிகள். ஓகேவா? அபிஷியல் லாங்குவேஜ். அலுவலக மொழிகள் யாரும் இருக்குன்னா 8வது அட்டவணை. ஓகேவா? 7th ஷெட்யூல் என்ன பார்த்தோம்? 7வது அட்டவணை மத்திய மாநில உறவுகள் பார்த்தோமா, அது மாதிரி 8th, அது அட்டவணை 8th. 8வது அட்டவணையா 8th ஷெட்யூல் என்ன இருக்குன்னா, நமக்கு அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு, அலுவலக மொழிகள் வந்து இருக்கு. ஓகேவா? இது 7ல எவ்வளவு போகுது அப்படின்னா, நமக்கு 17 பகுதி 17 இருக்கு. 243 இருந்து 251 ஆர்டிகல் 200 விதி 343, சாரி 200 சொல்லிட்டேன்னா, சாரிங்க மாத்திக்கோங்க, 343 வந்து 351 வரைக்கும் வருது. ஓகேவா? ஸோ 343 வந்து 351 வரைக்கும் பகுதி 17 வந்து வருது. ஆரம்பத்தில் எத்தனை இருந்துச்சுன்னா 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், 14 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருந்தது. எத்தனை இருந்தது? 14 இருந்தது. 14 லாங்குவேஜஸ் தான் இருந்தது. அம்பேத்கர் எழுதுறப்ப எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 14. ஆனா இப்ப எத்தனை இருக்கு? 22 இருக்கு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுன்னா, ஒண்ணு கிடையாது, அம்பேத்கரோட பர்த்டே என்னது? April 14. அப்ப அவருக்கப்ப 14 மொழி இருந்துச்சு, இப்ப 22 இருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எத்தனை ஓடுது அப்படின்னா 343 இருந்து 351 வரைக்கும் ஓடும். ஓகேவா? 321
எதுவுமே ஒண்ணும் கிடையாதுங்க. பகுதி 17 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 வரும். இதை பாருங்க, உங்களுக்கு 8 ஆர்டிகல் தான் இருக்கும். நடுவில் இன்பிட்வீன்ல 8 ஆர்டிகல் இருக்கும். பகுதி 17 தானே. ஆனா இந்த மாதிரி தான் எழுதணும். இந்த மாதிரி எழுதக்கூடாது, தப்பு. ஆக்சுவலா பாலிட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை இப்படிதான் இருக்கும், ரோமன் லெட்டர் தான் எழுதணும், நம்பர்ஸ் எழுதக்கூடாது. சும்மா நம்ம ஷார்ட்கட்டுக்காக நான் 17 எழுதுறேன். 1 + 7 நம்ம 18 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 343 351. இந்த 343 கூட நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுக்கலாம். 7³ தான் வந்து நமக்கு 343 வரும். ஓகேவா? அப்போ 7னா 17 ஞாபகம் வச்சுக்கலாம். 1 + 7 8 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 இருக்கு. ஸோ 8னா 8வது அட்டவணை. எப்படி வேணா நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 8வது அட்டவணை பகுதி 17 351. ஆரம்பத்துல 14 லாங்குவேஜ் இருந்துச்சு, இப்போ 22 லாங்குவேஜ் இருக்கு. அந்த மாதிரி எந்தெந்த மொழிகள்லாம் செம்மொழி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இதுல இப்ப 2025 கொடுத்துருமே நான் கொண்டு வந்திருக்கேன். 2024 போட்டதுமே நான் கொண்டு வந்திருக்கேன். எதையுமே நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எது கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு 2004 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு சமஸ்கிருதம் 2005 கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்குக்கு வந்து 2008, கன்னடத்துக்கும் 2008. ஸோ 2004 தமிழ், சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் 2008. அடுத்தது மலையாளம் வந்து 2013. 2013 வந்து மலையாளம். ஒடியா வந்து 2014 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் தான் வந்து. இப்போ 2024 ஒரு 5 விஷயத்த கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு கொஸ்டின் தான். 2024 எத்தனை மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 5. ஓகே, இப்போ எத்தனை மொத்தம் செம்மொழி இருக்கு? மொத்தம் 11 இருக்குன்னு நினைக்கிறேன். 3 3 6 5 இருக்கு. மொத்தம் இப்போ அவங்க எத்தனை இருக்கு? செம்மொழி 11 இருக்கு. 2024 மட்டும் எத்தனை அறிவிச்சிருக்காங்க? அதில் 5 விஷயத்த வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? 5 அறிவிச்சிருக்காங்க. என்னென்னது? மராத்தி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், அசாமி அப்படின்னு சொல்லிட்டு 5 புதிய அதாவது செம்மொழிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜை அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2004 தமிழ், சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் வந்து 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014, 2024 மராத்தி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், அசாமி. ஓகேவா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மொத்தம் எத்தனை இந்திய செம்மொழிகள் இருக்கு? செம்மொழிகள் மொத்தம் எத்தனை இந்தியாவில்? 11. 2024 எத்தனை அறிவிச்சிருக்காங்க? 5. எந்த பகுதியில் வந்து அபிஷியல் லாங்குவேஜ்? பகுதி 17. எதுல இருந்து வரைக்கும் ஓடுது? 343 இருந்து 352 ஓடுது. மொத்தம் 8 இருக்கும். 8வது அட்டவணையில இருக்கு. ஓகேவா? பக்காவா? ஸோ ஆரம்பத்துல வந்து 14 இருந்துச்சு, இப்போ 22 இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ அபிஷியல் லாங்குவேஜ் அப்புறம் அத்தனை நண்பர் இருக்கு. எமர்ஜென்சி, அவசர கால ஏற்பாடு. எமர்ஜென்சி நம்ம பார்த்தல, அடிப்படை உரிமை வந்து எப்போ வந்து ரத்தம், நேஷனல் எமர்ஜென்சி 352 இருக்கப்ப நமக்கு ஆர்டிகல் 19 தானாவே ரத்தாயிடும். மற்ற விஷயங்கள் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அந்த ஜியோக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். யாருன்னா நாடாளுமன்றம் அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே, இப்போ அவரே எமர்ஜென்சி போட்டேன்னா இந்த எமர்ஜென்சி வந்து குடியரசுத் தலைவர் தான் போடுவாரு. அவரே நினைச்சு போட்ட இப்போ பிரதீபா முர்மு இருக்காங்கன்னா பிரதீபா முர்மு என்ன பண்றாங்க? இப்போ தமிழ்நாடு வந்து எமர்ஜென்சி போட்டு விட்டுப்போம், நாட்டுக்கு வந்து எமர்ஜென்சி போட்டு விட்டு நம்ம ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சும்மா பேச்சுக்கு சொல்றேன். அது மாதிரி பிரதீபா முர்மு போட்டாங்கன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்க நினைக்கிறாங்கன்னா அது வந்து யாரும் அப்ரூவல் கொடுக்கணும்னா நாடாளுமன்றம். ஓகேவா? அந்த அமைச்சர்கள் வந்து அது கையெழுத்துணும், அப்போதான் அது ஓகே ஆகும். ஓகேவா? சார் இப்போ கவனிச்சுவாங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி சொல்லுவாங்க. 352. 352 நேஷனல் எமர்ஜென்சி. அது யாருதான் போடுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் போடுவார். அப்படி போடுறாங்கன்னா அது யார் அப்ரூவல் கொடுக்கணும்? நாடாளுமன்றம். ஓகேவா? அமைச்சர்கள் வந்து அது வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இதே 2 டைப் இருக்கு. ஓகேவா? வெளிப்புற அவசர நிலை, உள்நாட்டு அவசர நிலை சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. வெளிப்புறம்னா ஒன்றும் இல்லைங்க, வெளிநாட்டுல இருந்து ஃபாரினர்ஸ், இப்போ பாகிஸ்தான், இப்போ இந்த பக்கம் சைனா, அந்த மாதிரி சொல்லிட்டு வெளிநாட்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அச்சுறுத்துறாங்க. ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் ஏதாவது ஒன்று பண்றாங்கன்னா அப்போ இந்த வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்ரூவ் பண்றாங்க. ஓகேவா? நேஷனல் எமர்ஜென்சியை போட்டு விட்டாங்கன்னா அது பேர் வந்து வெளிப்புற அவசர நிலை, அதாவது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்நாட்டுக்குள்ளேயே சம் பிரச்சனை. ஓகே, உள்நாட்டுக்குள்ளே ஆயுதம் ஏந்தி மக்கள் ஒருத்தர் தாக்கிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உள்நாட்டு அவசர நிலை. இப்போ கூட நம்ம ரீசெண்டா நிறைய இந்த மணிப்பூர்ல பிரச்சனைலாம் நடந்துட்டு தான் இருக்கு. பாப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, உள்நாட்டுல இருந்தா அது பேர் என்னது? உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்னல் எமர்ஜென்சி சொல்றாங்க. 352 நேஷனல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் இந்தியாவில் எங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1962 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டைம்ல யார் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருப்பாரு. இந்த விஷயம் அப்புறம் அவர் இறந்துமே போவாரு. ஸோ இந்தியா விசஸ் சைனா. ஓகேவா? இந்தியா விசஸ் சைனாவுக்கும் வந்து போர் நடக்கும். 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடக்கும். அப்போ வந்து நேஷனல் எமர்ஜென்சியை போட்டிருப்பாங்க. எதை பயன்படுத்தி? ஆர்டிகல் 352 பயன்படுத்தி நேஷனல் எமர்ஜென்சியை போட்டிருப்பாங்க 1962. எதனால? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை. அடுத்த எமர்ஜென்சி எப்போ போறாங்கன்னா
1. 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. ஓகேவா, இந்தியா பாகிஸ்தான் சண்டைனால ஆர்டிகல் 352 பயன்படுத்தி அப்பயும் நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. 1975 இவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். யார், நம்ம இந்திரா காந்தி அம்மையார் தான் நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. கேட்டா வந்து உள்நாட்டிலேயே பிரச்சனை, உள்நாட்டுல வந்து ஏதோ இது நடக்குது, உள்நாட்டு போருக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதாங்க முக்கியமானது. ஸோ அப்போ என்னது நேஷனல் எமர்ஜென்சி, அதுக்கான ஆர்டிகல் என்னது 352. யாராவது போட முடியும், குடியரசுத் தலைவர் மட்டும் தான் போட முடியாது, பிரசிடென்ட் தான் போட முடியும். அது யார் அப்ரூவல் கொடுக்கணும், நாடாளுமன்றம் தான் அப்ரூவல் கொடுக்கணும். 2 விதமா பிரிப்பாங்க, ஒன்று வெளிநாடு, அதாவது வெளிப்புறம், உள்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்பாங்க. இது வரைக்கும் எப்பப்பெல்லாம் போட்டிருக்காங்க, 1962, 1971, 1975, 3 வருஷம் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஓகே, இப்போ வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தோமா, இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி இதுவுமே ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது 356. ஓகேவா, 356. அங்கே வந்து 352 பார்த்துருப்போம், இங்க 356. 356 என்னது மாநில அவசர நிலை, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி எப்போ போடுவாங்க அப்படின்னா, ஒரு மாநிலம் இருக்கு, உதாரணத்துக்கு தமிழ்நாடு இருக்குன்னா, தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டோட ஆளுநர் இருக்காருல்ல, தமிழ்நாட்டோட ஆளுநர் என்ன பண்ணா, அந்த மாநிலத்தோட ஆளுநர், தமிழ்நாடுனா தமிழ்நாடு இல்ல, அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநர் இருப்பாங்க. அந்த ஆளுநர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு ஒரு லெட்டர் போட்டுருவாங்க, இந்த மாநிலம் வந்து சரியில்லை, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டாங்க அப்படின்னா, குடியரசுல என்ன பண்ணுவாங்க, அப்ரூவல் பண்ணிடுவார். அப்ரூவல் பண்ணி ஸ்டேட் எமர்ஜென்சியை போட்டு விட்டுருவார். ஓகேவா, நேஷனல் எமர்ஜென்சி கிடையாது, ஸ்டேட் எமர்ஜென்சி. ஏன்னா பிரச்சனை அந்த ஒரு மாநிலத்தை மட்டும்தான், அந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டுருவாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சினா குடியரசுத் தலைவர் வருவார் சார்னா அதான் கிடையாது. ஏன்னா குடியரசுத் தலைவர் யாரு, நம்ம இந்தியாவுக்கே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். அவர் எப்படி அங்கிருந்து ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து வருவாரு, வரமாட்டார். ஸோ அவரோட ரெப்ரஸன்டேட்டிவா ஆளுநர் வந்து ஆட்சி பண்ணுவார். ஓகேவா, உதாரணத்துக்கு இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கு, இப்போ ஆளுங்கட்சி இருக்குன்னா, ஆளுங்கட்சி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க ரிமூவ் ஆயிட்டு ஆளுநர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாட்டை, அதாவது நம்ம மாநிலத்தை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட ஆளுங்கட்சி இருக்கு, ஏதோ பிரச்சனை நடந்து, ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க வெளியில போயிடுவாங்க. வெளியில போயிட்டு ஆளுநர் டேக் ஓவர் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, கவர்னர் அண்டர் பிரசிடென்ட், ஆளுநர் குடியரசுத் தலைவர் பெயர்ல நிர்வாகம் செய்வார். ஓகே, அதிகபட்சமா எத்தனை வருஷம் கேட்பாங்க, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி அதிகபட்சமா எத்தனை வருஷம் போடலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வருஷம் போடலாம். ஓகேவா, மேக்சிமமா 3 வருஷம் தான் போட முடியும். ஸ்டேட் எமர்ஜென்சி எத்தனை வருஷம் போட முடியும் மேக்சிமம் கேட்டாங்கன்னா 3 வருஷம் போடலாம். ஓகேவா, அந்த மாதிரி ரெண்டு கேசஸ்ல 1 வருஷத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, 2 கேசஸ்ல 1 இயருக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, 2 கேசஸ்ல. கேஸ் நம்பர் 1 என்னன்னா நேஷனல் எமர்ஜென்சி. நம்ம நாட்டில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருந்தாங்கன்னா ஒரு மாநிலத்தோட ஸ்டேட் எமர்ஜென்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, 1 வருஷத்துக்கு மேல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. 2வது கேஸ் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு லெட்டர் போட்டு இந்த மாதிரி இந்த மாநிலத்தை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்து இந்த மாநிலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப 1 வருஷத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகேவா, அது மாதிரி இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் ஆட்சி, முதல் ஸ்டேட் எமர்ஜென்சி எங்க போட்டான்னு கேட்டாங்கன்னா 1951 பஞ்சாப்ல போட்டிருக்காங்க. ஓகேவா, எங்க போட்டிருக்காங்க, 1951 பஞ்சாப்ல தான் போட்டிருக்காங்க. இந்தியாவோட முதல் ஸ்டேட் எமர்ஜென்சி எங்க போட்டாங்கன்னா 1951 பஞ்சாப்ல தான் போட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த இந்த 2 கேஸ் 1 வருஷத்துக்கு மேல எப்பெல்லாம் நீட்டிப்பாங்க, ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டாங்கப்பா, இப்போ ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு, வேணா அது ரிமூவ் பண்ணா பண்ணிடலாம், அதை 1 வருஷத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா இந்த 2 கேஸ்ல, 1 நேஷனல் எமர்ஜென்சி போட்டுருக்கணும் இந்தியால, 2வது எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அது வந்து 1 வருஷத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அது மாதிரி 360 இதுவும் கேட்பாங்க. 360 வந்து நிதி அவசர நிலை. ஓகேவா, பினான்சியல் எமர்ஜென்சி சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்தியாவில இது போட்டதே கிடையாது. ஓகேவா, இது வரைக்கும் இந்தியாவில இந்த பினான்சியல் எமர்ஜென்சி போட்டதே கிடையாது. இது ஆர்டிகல் 360. ஓகேவா, ஆர்டிகல் 360 இது வரைக்கும் இந்தியாவில போட்டதே கிடையாது. என்னதான் சார் அப்படின்னா, இந்தியாவில நிறைய கடன் இருக்கு, இல்ல இந்தியாவோட ஒரு பகுதி வந்து ஆபத்துல இருக்கு, இந்தியாவோட பண நெருக்கடியா இருக்கு அப்படின்னா இந்த எமர்ஜென்சி போட்டுறாங்க. இந்த எமர்ஜென்சி போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட்ல வேலை செய்யறாங்கல்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், சென்ட்ரல்லையும் அதாவது மத்திய அரசு மாநில அரசுல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாரோடைய சேலரியும் கம்மி பண்ணிடுவாங்க, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் அவங்களோட சேலரியும் கம்மி பண்ணிடுவாங்க, இன்க்ளூடிங் SC/STயோட அந்த ஒர்க் பண்ணுவாங்கல்ல எல்லாரோட சேலரியுமே ஜட்ஜில் ஆரம்பிச்சு ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு எல்லாரோட சேலரியும் கம்மி பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் இந்தியாவில போட்டிருக்காங்கன்னா போட்டதே கிடையாது. என்ன போட கிடையாது, பினான்சியல் எமர்ஜென்சி இந்தியாவில போட்டதே கிடையாது. ஓகேவா, அது ஆர்டிகல் 360. அப்ப சொல்லுங்க, 352 நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி, 356 நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 நமக்கு
ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஓகேவா, 4 நாளா கூடும். 352, 356, 360. ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, அமெண்ட்மெண்ட் கவனிங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம், சட்ட திருத்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சட்ட திருத்தம் பண்றதுக்கு என்னென்னு சொல்லியிருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. இப்போ சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அமெண்ட்மெண்ட்னானது மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல்னு அர்த்தம். இந்த அமெண்ட்மெண்ட்டை யாரால மட்டும்தான் பண்ண முடியும்னா நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்ல மட்டும்தான் இதை பண்ணவே முடியும். அமெண்ட்மெண்ட், அதாவது கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா யாருக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு மட்டும் தான் பவர் இருக்கு. ஓகேவா. நாடாளுமன்றத்துக்கு மட்டும் தான் பவர் இருக்கு. ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும் தான் பவர் இருக்கு. அதுக்கு ஒரு 3 டைப் வச்சிருக்காங்க. ஓகேவா. எப்படிலாம் ஒரு ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு 3 டைப் இருக்கு. அது என்ன சொல்லிட்டு கீழே பார்ப்போம். இது எந்த ஆர்டிகலுக்கு கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுல என்ன சார் சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து பகுதி 20. ஓகேவா. பார்ட் 20ல வருதுங்க. ஓகேவா. பார்ட் 20ல ஆர்டிகல் 368 இருக்கு. 3 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. நான் என்ன சொன்னேன், அமெண்ட் பண்ணனா அதுக்கு நாடாளுமன்ற பார்லிமெண்ட் தான் பவர் இருக்குன்னு சொன்னா அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. 368 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஆர்டிகலை, ஒரு விதியை வந்து சட்டத்திருத்தம் பண்ணணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதுதான் ஆர்டிகல் 368 சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 368 பகுதி 20 இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல ஏதாவது சட்ட திருத்தம் பண்ணோம், அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னா இந்த ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொசீஜர் எப்படிலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரொசீஜர் ரூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்துல நமக்கு லோக்சபா, ராஜ்யசபா, மாநிலங்களவை, மக்களவைன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ரெண்டு அவையிலுமே ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணணும். 2 அவையிலுமே அந்த நம்ம சட்டத்தை பண்ண போல அந்த சட்ட திட்ட மசோதா வந்து தாக்கல் பண்ணணும். தாக்கல் பண்ணி மொத்த உறுப்பினர் டோட்டல் மெம்பர்ஸ்ல 3ல 2 பேர் வரணும். ஓகேவா. அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. மொத்த உறுப்பினர்ல 3ல 2 பேர் வரணும். ஓகேவா. மொத்த உறுப்பினருங்க 3ல 2 பேர்னா இப்போ ராஜ்யசபா, லோக்சபால இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்ல 3ல 2 பேர் வந்துருக்கணும். வந்து அது என்ன பண்ணிருக்கணும், சப்போர்ட்டும் பண்ணிருக்கணும். 3ல் 2 பங்கு அதில் சப்போர்ட் பண்ணிருக்கணும். அது வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அப்பதான் அது வந்து ஓகேவா ஆகும். அப்போ என்ன அர்த்தம், ராஜ்யசபா, லோக்சபால அது மசோதா தாக்கல் பண்றோம். தாக்கல் பண்ணிட்ட பிறகு வந்த மொத்த உறுப்பினர்கள்ல 3ல 2 பங்கு வந்து அது என்ன பண்ணிருக்கணும், சப்போர்ட் பண்ணிருக்கணும். அது வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மசோதா யார் கைக்கு போவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கைக்கு போவோம். அவங்க சைன் பண்ணிட்டாங்கன்னா அது சட்ட திருத்தமாக மாறிடும். ஓகேவா. இது வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க. 30/10/2021 இருக்கும் எத்தனை சட்ட திட்டங்கள் வந்து இந்தியாவில் நடந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா 105ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. 2021 30/10/2021 எத்தனை சட்டத்திட்டம் நடந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா 105 சட்டத்திட்டம் நடந்திருக்கு. ஆனா இப்ப 2025 வரைக்கும் நமக்கு எத்தனை நடந்திருக்குன்னா 106 சட்டத்திட்டம் நடந்திருக்கு. ஓகேவா. 106 சட்டத்திட்டம் வந்து நடந்திருக்கு. இதுவே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அப்ப சட்டத்திட்டம் என்னது, ஆர்டிகல் 368. அது எந்த பகுதியில இருக்கு, பகுதி 20ல இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, நாடாளுமன்றம் தான் ஃபுல் பவர் இருக்கு. என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நாடாளுமன்றம் வந்து பயன்படுத்தணும், அதாவது என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நாடாளுமன்றம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ணோம், ப்ரொசீஜர் 2 அவையிலையும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இன்ட்ரடியூஸ் பண்ணதை 3ல 2 பேர் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஆதரவு தெரிவிச்சு அந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு போவோம், பிரசிடென்ட் கைக்கு போவோம். பிரசிடென்ட் சைன் பண்ணாங்கன்னா அது அமெண்ட்மெண்டா ஆயிடும். ஓகே. ஏதோ 3 டைப் இருக்கு சார். என்ன சார் அந்த 3 டைப் இருக்குன்னா அதான் நீங்க சொல்றேன், அப்படி பாத்துக்கோங்க. ஓகேவா. ஆர்டிகல் 368 படி என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 டைப் என்னன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் பாதி, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஒன்றும் இல்லைங்கப்பா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்னா மாநில சட்டமன்றம். ஓகேவா. இந்த 3 டைப் தான். சிம்பிள் மெஜாரிட்டினா ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டோட பேர் வந்து தமிழ்நாடுன்னு மாத்தினாங்க. கரெக்டா. தமிழ்நாடோட பேர் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இருந்துச்சா, இல்ல தமிழ்நாடு மாத்தினாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு மாநிலத்தோட பேரை மாத்துது ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும். அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டில பண்ணிடலாம். அந்த மாதிரி இப்போ வந்து ஆந்திராவை 2 ஸ்டேட்டா உடைச்சாங்க. கரெக்டா. ஆந்திராவை 2 ஸ்டேட்டா உடைச்சாங்க. ஆந்திரா தனியா, தெலுங்கானா தனியா உடைச்சாங்கல்ல. அதுக்கு நம்ம சிம்பிள் மெஜாரிட்டியா இல்ல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு கேட்பாங்க. அதுக்குமே சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஓகேவா. ஒரு சில விஷயத்த நமக்கு பண்ணணும்னா நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அதாவது 3ல 1 பங்கு. ஓகேவா. 3ல 1 பங்கு இருந்தாவே சிம்பிள் மெஜாரிட்டி சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 3ல 2 பங்கு. ஓகேவா. 3ல 2 பேர் அது வந்து ஆதரவு தெரிவிக்கும். ஓகேவா. இப்போ 3 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் கை தூக்குனாலே சிம்பிள் மெஜாரிட்டி, அதை ஓகே பண்ணிடுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 3 பேர்ல 2 பேர் கை தூக்கணும். 2 பேர் கை தூக்கினா தான் அது பேர் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இப்போ ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம்
ஸ்பெஷல் மெஜாரிட்டி 3ல் 2 பேர் ஓகே பண்ணோம். அது இல்லாம பாதிக்கும் மேற்பட்ட லெஜிஸ்லேட்டிவ் மொத்த சட்டமன்றங்கள் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய பாதிக்கும் மேல மாநில சட்டமன்றங்க ஒப்புதல் வழங்கணும். ஓகேவா? இப்போ 38 ஸ்டேட் இருக்கா, 38 ஸ்டேட்ல அதுல பாதிக்கு மேல அதுக்கு ஓகே பண்ணணும். ஓகே பண்ணாதான் அது என்ன ஆகும், அது வந்து அமெண்ட்மெண்ட்டே பண்ண முடியும், சட்டத்திட்டமா பண்ண முடியும். அதான் எழுதிருங்க. ஸோ பாதிக்கும் மேற்பட்ட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மாநில சட்டமன்றங்கள் என்ன பண்ணணும், பாதிக்கு மேல மாநில சட்டமன்றம் ஒப்புதல் வழங்கணும். ஓகே.